வெல்கம் டு கைத்தல் சேனல். இன்றைக்கி நாம் பொட்டேட்டோ சிப்ஸ் ஸ்கார்ஃப் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது ஆக்சுவலாக காக் ஸ்க்ரூ ஸ்கார்ஃப் இல்லைனா ட்விஸ்டட் ஸ்கார்ஃப் இல்லைனா கேர்ள் ஸ்கார்ஃப்னு சொல்லுவாங்க. சுருள் சுருளாக இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதை வந்து நீங்கள் ஸ்கார்ஃபாக இப்போ தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, காலருக்கு யூஸ் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் போனிடெயில் போட்டிங்கன்னா இதை வந்து அந்த சரம் மாதிரி மல்லிகைப்பூ வச்ச மாதிரி கூட ரப்பர் பேண்டை இதை ஓரத்தில் ஃபிட் பண்ணி வைக்கலாம். இது வந்து ரொம்ப சுருள் சுருளாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அது தொடும்போதே அவ்வளோ இதாக இருக்கும். சரிங்களா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி நான் வந்து ஸ்கார்ஃப்லாம் இந்த மாதிரி மல்டி கலர் யானில் தான் ஒர்க் பண்ணுவேன். ஸோ இது வந்து இப்போ நான் வந்து ட்ரிபிள் க்ரோஷேயில் இந்த ஸ்கார்ஃப் போட போகிறேன். நீங்கள் வந்து இந்த டபுள் க்ரோஷேயில் கூட போடலாம். ஆனால் ட்ரிபிள் க்ரோஷேயில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 3 ரோ போட்டாலே பெருசாக வந்துடும் லென்த்து. ஸோ அதனால் நான் வந்து ட்ரிபிள் க்ரோஷேயில் போடுறேன். இப்போ நீங்கள் வந்து ட்ரிபிள் க்ரோஷே வேணாம், எனக்கு டபுள் க்ரோஷேலே நான் போடுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 5 ரோ போட வேண்டியது வரும். சரிங்களா? நான் அதுக்காக தான் ட்ரிபிள் க்ரோஷேயில் போடுறேன். நான் ட்ரிபிள் க்ரோஷே போடுறனால நான் வந்து 5.5 மில்லிமீட்டர் ஹூக் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து டபுள் க்ரோஷே போட்டிங்கன்னா 6 மில்லிமீட்டர் ஹூக்கு கூட யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த ஷாலை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் உங்களுக்கு இப்போ மினியேச்சர் வெர்ஷன் தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் லென்த்து வந்து எப்போயுமே ஷால் வந்து உங்கள் லென்த்துக்கு தான், உங்கள் இஷ்டத்துக்கு தான் நீங்கள் வந்து எவ்வளோ லென்த்து வேணுமோ அத்தனை செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணும். சரிங்களா? ஸோ இப்போ நான் ஒரு 10 செயின் மட்டும் போட்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். சரிங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10வது செயினுக்கு பதிலாக நம்ம 10வது டபுள் க்ரோஷேக்கு பதிலாக நம்ம 3 செயின் போட்டிருக்கோம். இப்போ நான் என்ன சொன்னேன், ட்ரிபிள் க்ரோஷேயில் ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னேன். நீங்கள் டபுள் க்ரோஷேலையும் கூட ஒர்க் பண்ணலாம். டபுள் க்ரோஷே எப்படி போடுறது, ஒரு தடவை சுற்றிட்டு இதுலேருந்து 4வது செயினில் விட்டு இப்போ உங்கள் ஹூக்கில் 3 இருக்கும். ஃபஸ்ட்டு 2 ஒரு தடவையும் அடுத்த 2 ஒரு தடவை எடுத்திங்கன்னா அதுதான் டபுள் க்ரோஷே. சரிங்களா? நான் வந்து இதில் ட்ரிபிள் க்ரோஷே ஒர்க் பண்ணுறேன். ஸோ நான் வந்து 4 செயின் போட்டுக்கிறேன். அதுதான் என்னோட ஒரு ட்ரிபிள் க்ரோஷே. ஏன்னா ட்ரிபிள் க்ரோஷே வந்து லென்த்து ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா? ட்ரிபிள் க்ரோஷே எப்படி பண்ணுறதுன்னு என்னோடய வீடியோ இருக்குது. அந்த வீடியோ லிங்க்கை வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போ ட்ரிபிள் க்ரோஷே வந்து 2 தடவை சுற்றணும். சரிங்களா? டபுள் க்ரோஷேக்கு ஒரு தடவை தான் சுற்றுவோம். இது 2 தடவை சுற்றிட்டு உள்ளேருந்து எடுத்தால் இப்போது ஹூக்கில் வந்து 4 இருக்கும் இல்லைங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 2 ஒரு தடவை எடுத்துடணும், அடுத்த 2 ஒரு தடவை எடுத்துடணும், கடைசி 2 ஒரு தடவை எடுத்துடணும். ஸோ உங்களுக்கு இந்த லென்த்தை பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக வருது பார்த்தீங்களா? ஸோ அதுக்காக தான் இங்கே வந்து நம்ம 4 செயின் போட்டிருக்கோம். ஸோ இதே தான் நான் இந்த ரோ ஃபுல்லாக, அதாவது இந்த செயின் ஃபவுண்டேஷன் செயின் ஃபுல்லாகவே நான் வந்து ட்ரிபிள் க்ரோஷே தான் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் உங்களுடைய லென்த்துக்கு எவ்வளோ செயின் போட்டிருக்கீங்களோ அதை போட்டு இது ஃபுல்லாக ஒர்க் பண்ணுங்கள். செகண்ட் ரோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? பாருங்கள், இப்போ வந்து ஃபஸ்ட்டு ரோ போட்டாச்சு. நான் வந்து ட்ரிபிள் க்ரோஷே போட்டிருக்கனால என்னோடய ஃபஸ்ட்டு ரோவே வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம செகண்ட் ரோ போட போகிறோம். நீங்கள் டபுள் க்ரோஷே போட்டிருந்தாலும் இதே மாதிரி தாங்க பண்ணணும். செகண்ட் ரோவில் வந்துட்டு 4 செயின் போட்டு திருப்பி ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் 3 ட்ரிபிள் க்ரோஷே ஒர்க் பண்ணுங்கள். சரிங்களா? இதில் 3 இதில் 3 இதில் 3, ஸோ 3 ஒர்க் பண்ணும். இப்போ நான் வந்து 4 செயின் போட்டிருக்கேன் இல்லைங்களா? ஸோ இது வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு ட்ரிபிள் க்ரோஷே ஆயிரும். ஸோ நான் மறுபடியும் இதே ஸ்டிச்சில் வந்து 2 ஒர்க் பண்ணால் போதும். சரிங்களா? ட்ரிபிள் க்ரோஷே எப்படி போடுறது, 2 தடவை யானை சுற்றி உள்ளேருந்து எடுத்து 4 இருக்கும் ஹூக்கில். ஃபஸ்ட்டு 2 ஒரு தடவை எடுத்துடணும், அடுத்த 2 அடுத்த 2. சரிங்களா? ஸோ இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் நான் வந்து 3 ட்ரிபிள் க்ரோஷே போட்டிருக்கேன். ஸோ இதையே வந்து அடுத்த ஸ்டிச்சிலையும் போடுறேன். எனக்கு வந்து இது லேசியாக இருந்தால் போதும். அதாவது ஷால் ஸ்கார்ஃப் தானே பண்ணுறோம், ஸோ வளவலையாக இருந்தால் கூட எனக்கு ஓகே தான். அப்படிங்கிறனால தான்
நான் வந்து ட்ரிபிள் க்ரோஷே போடுறேன். ஏன்னா ரொம்ப வேர்க்கவும் கூடாது இல்லைங்களா? ஸோ அதுக்காக தான். இது பாருங்கள் எவ்வளோ இடைவெளி விட்டு விட்டு வருது. ஆனால் நீங்கள் இந்த இது போடும்போது செகண்ட் ரோலாம் போடும்போது அந்த லேசியாக இருக்கிறதே வந்துட்டு உங்களுக்கு அழகாக தெரியும். அதனால தான் நான் வந்து ட்ரிபிள் க்ரோஷே போடுறேன். சரிங்களா? ஸோ இதில் 3 போட்டாச்சு. அடுத்த ஸ்டிச்சில் 3. இதே தாங்க இந்த ஃபுல் இதை கண்டினியூ பண்ணுவோம். 4 ரோ போடுவோம். நான் வந்து ட்ரிபிள் க்ரோஷே போடுறேங்கிறனால 3 ரோவோட நிறுத்திடுவேன். எனக்கு அந்த பிரெத் அந்த அகலமே எனக்கு போதும் தான். நீங்கள் வந்து டபுள் க்ரோஷே போட்டிங்கன்னா 4 ரோ இல்லைனா 5 ரோ கூட போடலாம். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு தடவையும் அடுத்தடுத்த ரோ போகும்போது ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் 3 3 போடணும். அப்போ நம்மளுக்கு ஒவ்வொரு இதுலேயும் 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போது அந்த வேவி வந்து அப்படியே கிடைக்கும். சரிங்களா? இப்போது இந்த ரோ முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு காமிக்கிறேன். சரிங்களா? பாருங்கள், இந்த ரோவை 3 3 போட்டிருக்கேன். எப்படி வந்திருக்குன்னு. இப்போது நான் ஏற்கனவே என்னோடய அரிகுலா ஸ்கார்ஃப்லே சொன்ன மாதிரி இந்த கடைசி செயினை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த 3 ட்ரிபிள் க்ரோஷேவும் இந்த ஸ்டிச்சுக்கு தான். ஸோ இந்த ஸ்டிச்சுக்கு 3 இது நான் போடணும். இல்லைன்னா அது வந்து தனியாகவே இருக்கும். ஸோ ஒவ்வொரு தடவை நீங்கள் அப்படி மிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கார்ஃபோட லென்த்து வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வராது. ஒவ்வொரு ஸ்டிச்சும் நீங்கள் ஒவ்வொரு இதுக்கும் மிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது 3 ஸ்டிச்சு வேஸ்ட் ஆகும் தானே. ஸோ இப்போ நான் இந்த 3 ஸ்டிச்சை மிஸ் பண்ணியிருந்தேன்னா இப்போ அடுத்த ரோக்கு 3லையும் 9 ஸ்டிச்சு போடுவேன் இல்லைங்களா? அது அப்படியே வேஸ்ட் ஆயிரும். அதனால் நீங்கள் வந்து அந்த கடைசி போடுற செயினை வந்து மிஸ் பண்ணாமல் அதுலேயும் 3 ட்ரிபிள் க்ரோஷே கண்டிப்பாக போடணும். சரிங்களா? ஸோ இப்போ எனக்கு அந்த கேர்ள் வந்து அப்படியே வருது. நீங்கள் அடுத்த ரோ போடும்போது இது அப்படியே இன்னும் நல்லா சுருண்டுரும். சரிங்களா? ஸோ அடுத்த ரோவும் இதே மாதிரி தான். 4 செயின் போட்டுக்கோங்க. ஒர்க்கை திருப்பிக்கோங்க. இப்போது அதே ஸ்டிச்சில் நான் மறுபடியும் 2 ட்ரிபிள் க்ரோஷே ஒர்க் பண்ணணும். நீங்கள் டபுள் க்ரோஷே போட்டிருந்தீங்கன்னா 4 ரோ போட்ட பிறகு தான் உங்களுக்கு இந்த லென்த்து கிடைக்கும், இந்த அகலம் கிடைக்கும். ஸோ நான் அதனால தான் ட்ரிபிள் க்ரோஷே போடுறேன். சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் 3 3 ரோ 3 3 ட்ரிபிள் க்ரோஷே. சரிங்களா? இதை ஃபுல்லாக போட்டுட்டு எப்படி வந்திருக்குன்னு காமிக்கிறேன். சரிங்களா? இங்கே பாருங்கள், இப்போ நான் என்னோடய 3வது ரோவை முடிச்சிட்டேன். இது அப்போவே எவ்வளோ கேர்லியாக வந்திருக்கு பாருங்கள். தெரியுதா? ஸோ நீங்கள் உங்களுடைய ஃபுல் லென்த்து போட்டுட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் சுருண்டு இருக்கும். உங்களுக்கு தெரியுதா எப்படி சுருண்டுருக்குன்னு? இதுக்காக தான் இதை வந்து பொட்டேட்டோ சிப்ஸ் ஸ்கார்ஃப்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து டபுள் க்ரோஷேயில் ஒர்க் பண்ணுறீங்க, ட்ரிபிள் க்ரோஷே போடலை, டபுள் க்ரோஷே தான் போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு ரோலையும் 2 ஸ்டிச்சு போட்டாலே போதும். ஏன்னா இது வந்து நீங்கள் 4 ரோ 5 ரோ போடுவீங்க. அப்படி போடும்போது ரொம்ப கேர்லியாக இருக்கும். உங்களுக்கு அது சுற்றுறதுக்கும் இதாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து 2 ஸ்டிச், அதாவது இப்போ நம்ம இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 10 ஸ்டிச்சு போட்டிருக்கோம். இதில் அப்புறம் 3 3 போட்டிருக்கோம் இல்லையா? நீங்கள் இதில் வந்து 2 போட்டாலே உங்களுக்கு அடுத்த ரோவில் 2 அடுத்த ரோவில் 2 போடும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம 10 ஸ்டிச்சு தான் நம்ம ஆரம்பித்தோம். ஆனால் அது வந்து எவ்வளோ பெருசாக இது எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து சாலிட் கலரில் போட்டு பார்டர் போட்டிங்கன்னா அதை இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கைத்தொழில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு என்ன சஜஷன்ஸ்னாலும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எது செய்யணும், ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் இது பண்ணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நம்ம செய்வோம். சரிங்களா? தேங்க்யூ.